அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. முஸ்லீம்களுடைய பண்டிகை அப்படி வந்துட்டாலேயும் இந்துத்துவவாதிகளுக்கு எவ்வளோ கொண்டாட்டம் அப்படின்ட்டு வலைதளங்களை பார்த்தாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம். குர்பான் என்பது இஸ்லாமியர்கள் கடைபிடிக்கக்கூடிய ஒரு செயல். அதில் இந்துத்துவ ஐடியாலஜியை பின்பற்றக்கூடியவங்களுக்கு இதில் என்ன வந்துச்சு, போகிற இடத்துல ஃபுல்லாக பேசுகிறது, முஸ்லீம்கள் அப்படி அதை கொள்கிறாங்க, இதை கொள்கிறாங்க, இப்படி பண்ணுறாங்க, அப்படி பண்ணுறாங்க. நாங்கள் எப்படி பண்ணால் உங்களுக்கு என்னடா வந்துச்சு, ஆடு இருக்கிறோம், மாடு இருக்கிறோம், ஒட்டகம் இருக்கிறோம், முழுசை நாங்களே சாப்பிட்றோம், இல்லாத மக்களுக்கு தான் கொடுக்குறோம், இல்லாத மக்கள் சாப்பிட்றாங்க தானே, நீங்கள் கொடுக்குறீங்களாடா அப்படி, மாடை கோமாதான்னு சொல்கிறீங்க, கொள்ளலையா நீங்கள், எத்தனை மாடுகள் வந்து சாகலையா, அதை வீடியோட எடுத்து போடுறீங்க, ஏற்றுமதி நீங்கள் தானடா பண்ணுறீங்க, போகிற இடத்துல என்ன பேசணுமோ அதை மட்டும்தான் பேசணும், போகிற இடத்துல ஃபுல்லாக நாங்கள் குர்பானி அப்படி தடை செஞ்சுருவோம், நீங்கள் ஆடை இருக்கக்கூடாது, மாடு இருக்கக்கூடாது அப்படின்டா. பொறுமை என்பது அந்த நாளைக்கெல்லாம் இல்லை, எதை அறுக்கக்கூடாதோ அதை அறுத்து விட்டுருவோம் அப்புறம் பார்த்துக்க. அப்படி தான் மகாராஷ்டிராவில் ஒரு அமைச்சர் அங்கே போய் என்ன சொல்லியிருக்காப்புல, மக்களுக்கு மத்தியில் நீங்கள் குர்பானி கொண்டாடுங்க, ஆனால் அந்த குர்பானி வந்து ஆடு இருக்கிறதுக்கு பதிலாக கம்ப்யூட்டரில் காமிச்சு நீங்கள் ஆடு எடுத்துக்கோங்க, மக்களுக்கு நீங்கள் அந்த மாதிரி காமிச்சு கொண்டாடுங்க அப்படின்றான். நீங்கள் சோத்தை திங்கிறாங்களா, இல்லை உப்பு போட்டு திங்கிறாங்களா, இல்லை வேறு என்ன திங்கிறாங்களான்னு தெரியல. மனுஷனாக பாருங்கடா, முஸ்லீமாக பிறந்ததுக்காக வேண்டி எவ்வளோ சித்திரவதை பண்ணுறீங்க. கேட்டால் சொல்லிக்கிறாங்க, முஸ்லீம்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல வந்து இந்துக்கள்னால சரியாக வாழ முடியாது, ஆனால் இந்துக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய இடத்துல முஸ்லீம்கள்னால நிம்மதியாக வாழலாம் அப்படின்ட்டு நாங்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம். இந்தியாவில் என்னென்ன நடக்குது அப்படின்ட்டு, இஸ்லாமியர்களுடைய நிலைமை எந்த மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பூரிச்சு போய் சந்தோஷமாக இருக்கிறோம் இந்த ஆட்சியில்.